ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோதுமை மாவு, அப்புறம் பச்சரிசி மாவு, அதுக்கப்புறமா உளுந்த மாவு, இந்த 3 மாவும் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கோட வீடியோ. இது என்ன கோதுமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேஷனில் வாங்கின கோதுமை தான். இந்த கோதுமையை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நல்லா க்ளீன் பண்ணணும். இல்லை பிடைக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் பிடைச்சிக்கோங்க. இல்லை பிடைக்க தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, தண்ணி வச்சுட்டு அவ்வளோ கோதுமையை நீங்கள் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க தூசுக்கள் எல்லாமே என்ன செஞ்சிடும் அப்படின்னா நல்லா மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். பிடைக்க தெரியாது அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோதுமையை நல்லா கழுவிக்கோங்க. இல்லை நீங்கள் பிடைச்சிடுவீங்க அப்படின்னா பிடைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கோதுமையை திருக்கி கொடுக்கணும். 1க்கு 2 வாட்டி இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துட்டிங்க அப்படின்னா கோதுமை வந்து நல்ல கலர் கொடுத்துடும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் பழுப்பு கலர்லேயே தான் இருக்கும். இப்போ இதில் இருக்கிற தூசி எல்லாமே மிதக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, இந்த மாதிரி தூசி எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தண்ணி நல்லா வடிகட்டிட்டு நம்ம கோதுமை என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல வெயிலில் 1க்கு 2 நாள் நல்லா காய போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா கோதுமை மாவு செய்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்து இதில் இருக்க தூசி எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னா, தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டணும். பாருங்கள், கொஞ்சம் கோதுமை வந்து நல்லா அழுக்கெல்லாம் போயிடுச்சு. இந்த மாதிரி 3-4 வாட்டி நீங்கள் நல்லா கழுவி எடுத்துட்டிங்க அப்படின்னா கோதுமை வந்து ரேஷன் கோதுமை மாதிரியே இருக்காது. நல்லா கலர் நல்லா மாறிடும். இல்லை நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற கோதுமையாக இருந்தாலும் இதே மாதிரி நல்லா கழுவிட்டு காய போட்டுட்டு அதுக்கப்புறமா திருக்கி கொடுங்க. இப்போ பாருங்கள், இது மேலேருந்து எடுத்தது இது எல்லாமே. இந்த வேஸ்ட் எல்லாமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, கோழிகள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் கோழிக்கு போட்டிங்க அப்படின்னா அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உள்ளுக்க சில இதில் வந்து கோதுமை இருக்கும். இப்போ இதை தூர எடுத்து உரமாக வச்சுட்டு நம்ம கழுவி எடுத்துருக்க கோதுமை என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா, ஒரு துணி விரித்து நல்ல சன்லைட் இருக்க இடத்துல நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல சன்லைட் இருக்க இடத்துல கோதுமை அவ்வளோத்தையுமே காயப்பட்டுக்கோங்க. தண்ணி எல்லாமே இந்த துணியில் என்ன செஞ்சிடும் அப்படின்னா உறிஞ்சிடும். அதுக்கப்புறமா நல்ல சன்னில் என்ன செஞ்சிடும் அப்படின்னா ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி நல்ல சன்னில் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மாவை திரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கோதுமை மாவு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டாச்சு. ஒரு 2 நாள் அப்படி இல்லைன்னா நல்ல சன்லைட் இருந்துச்சுன்னா 1 நாள்லேயே நல்லா காஞ்சிடும். இப்போது நல்லா காஞ்சிட்டு பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக வந்துடுச்சு. இனிமேல் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதை மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பச்சரிசி. இது பச்சரிசி வந்து கடையில் வாங்கின பச்சரிசி. இந்த பச்சரிசியை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா தண்ணியில் சேர்க்க போகிறேன். தண்ணியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இதையும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி காய வைக்க போகிறோம். நம்ம கடையிலேருந்து வாங்குறதுனால கழுவிட்டு எப்போவும் செஞ்சோம் அப்படின்னா நல்ல சூப்பராக இருக்கும். இல்லை ரேஷன் அரிசியாக இருந்தாலும் அதுவுமே என்ன செய்யும் அப்படின்னா இந்த மாதிரி 1க்கு 3 வாட்டி நல்லா கழுவிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக பச்சரிசி மாவும் நமக்கு நல்ல கலர்ஃபுல்லாக கிடச்சிரும். ரேஷன் பச்சரிசியாக இருந்தால் கூடுதலாக ஒரு 2 வாட்டி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வாஷ் பண்ணணும். கடையில் உள்ளது இருந்தால் 1 வாட்டி வாஷ் பண்ணால் போதும். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணிவிட்டு நீங்கள் இதே மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா துணியில் காய போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து கருப்பு தொளி உளுந்து, அதாவது இது வந்து உருட்டு உளுந்துலே கருப்பு உளுந்து, தொளி உளுந்து சொல்லுவாங்க. இது வந்து உடைக்காமல் முழு உளுந்தாக இருக்குது. இதில் வந்து ரொம்ப ரொம்ப அழுக்கு இருக்கும் பாருங்கள். இதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண அந்த மண் வந்து நமக்கு தெரியும். அதனால் இந்த மாவு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா களிக்கின்றதுக்காக யூஸ் பண்ணுறது. அதனால் இந்த கருப்பு முழு உளுந்து இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க. உடைச்ச உளுந்து அரை உளுந்தை விட இந்த மாதிரி முழு உளுந்தாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வெள்ளை கலர் உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்தில் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா களி கிண்டுவாங்க. அதுதான் ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இப்போ பாருங்கள், இதுலேயும் என்ன செஞ்சுட்டு அப்படின்னா தண்ணி எல்லாமே நல்லா அழுக்காக இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே 1க்கு 2 வாட்டி கழுவியாச்சு. இது வந்து கடையில் வாங்கின கருப்பு உளுந்து, பச்சரிசி கடையில் வாங்கினது தான். இது 2யுமே நல்லா தண்ணி எல்லாத்தையும் வடித்தாச்சு. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா சன்லைட்டில் இதையும் காயப்பட்டிருக்கேன். நம்ம வந்து கருப்பு உளுந்து மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா கூடுதலாக 2 வாட்டி வாஷ் பண்ணணும். நீங்கள் வாஷ் பண்ணாலும் அதுக்கு கீழேயும் மண் எல்லாமே நிறையா படிஞ்சிருக்கும். அதனால் 1க்கு 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கி அந்த கருப்பு உளுந்து வந்து கலர் நல்லா திக்னஸாக மாறிடும். இப்போ இதையும் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா சன்லைட்டில் போட்டாச்சு. நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. அந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகணும். பச்சரிசியும் நம்ம இந்த மாதிரி செஞ்சோம். கோதுமையும் இதே மாதிரி தான் கழுவி காய போட்டிருக்கு.
1லேருந்து 2 நாள் நல்லா காயணும். நல்ல சன்லைட் இருந்தால் சூப்பராக காய்ஞ்சிரும். ஒரே நாள் போதும். இந்த மாதிரி நல்லா காய்ஞ்சது பாருங்கள். இது கீழே நிறைய மண் இருக்கணும். நான் 3 வாட்டி கழுவிருக்கேன். அப்படி இருந்துமே எனக்கு மண் இருக்க தான் செய்யுது. நான் பச்சரிசியும் காய போட்டேன். 2மே நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு டேவே எனக்கு நல்லா காஞ்சிட்டு பாருங்கள். இந்த மாதிரி அரிசி சூப்பராக காஞ்சிட்டு. அதனால் நான் வந்து செகண்ட் டே போடலை. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டே நல்லா காயலை அப்படின்னா இன்னொரு வாட்டி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா காய போட்டுக்கோங்க. எனக்கு வந்து அரிசி சூப்பராக நல்லா காஞ்சிட்டு அதையும் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். அதேமாதிரி உளுந்தும் நல்லா காஞ்சிட்டு அதனால் என்ன செஞ்சாச்சு, உளுந்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன். நம்ம இதை 2யுமே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை மிஷினில் கொடுத்து அரைக்கணும், நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. சிலர் வந்து வீட்டிலே அரைச்சிருவாங்க மிக்சியிலே. உங்களுக்கு எப்படி வசதி நீங்கள் அதை செஞ்சுக்கோங்க. உளுந்து மாவு மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னாக்கி கடையில் தான் நான் கொடுத்து அரைப்போம். நாங்கள் எல்லா மாவுமே கடையில் தான் கொடுத்து அரைக்கிது. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ உளுந்தங்களிக்கும் எப்படி மாவு ரெடி பண்ணணும் அப்படின்னா அந்த கருப்பு உளுந்தை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. அப்படியே பேனில் வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த உளுந்து வறுக்கப்போ நல்ல ஸ்மெல் வரும். நல்ல மனம் வர்றப்ப என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ உளுந்து நல்லா வறுபடணும். ஏன்னா முழு உளுந்துங்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ எல்லாம் வறுத்தாச்சு. நல்ல மனம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இந்த உளுந்தங்கஞ்சிக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா 1 டம்ளர் பச்சரிசி சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே கழுவி காய வச்ச பச்சரிசியில் 1 டம்ளர் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா சேர்த்துருக்கேன். இது வந்து உளுந்தங்கஞ்சிக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 1 கிலோ உளுந்துக்கு நான் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன். வறுத்து தான் சேர்க்கணும் எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுக்கும் ஏலக்காயும் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இடித்து சேர்த்துட்டேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஆறணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா மையாக அரைச்சிட்டோம் அப்படின்னாக்கி உங்களுக்கு உளுந்தங்களி இல்லைன்னா உளுந்தங்கஞ்சிக்கு இந்த மாவு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சுக்கு ஏலக்காவும் கொஞ்சம் வாசமாக இருக்கும் அந்த இது கிண்டுறப்ப. அதனால் நம்ம சுக்கு ஏலக்காய் சேர்த்தாச்சு. இப்போ இது 3மே ரெடி ஆகிடுச்சு. கோதுமையும் ரெடி ஆகிடுச்சு, அரிசி ரெடி ஆகிடுச்சு, உளுந்தும் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையுமே இது வந்து நான் வந்து நெல்லிக்காய் வச்சுருந்தேன். அதையும் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இது கூட சேர்த்து தான் கொண்டு அரைக்கணும். அதனால் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா கடையில் கொடுத்து மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கியாச்சு. நல்லா அரைச்சி வாங்கினதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டுக்கு வந்து நல்லா காய வைக்கணும். நல்லா காய வைக்கணும். அதாவது சூடாக இருக்கும் நம்ம வாங்கிட்டு வர்றப்பவே. நான் இது எல்லாத்தையுமே அரைச்சி வாங்கினதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து நல்லா காய வச்சு எடுத்துட்டோம். இது வந்து பச்சரிசி மாவு. நம்ம கடையில் அரைச்ச உடனே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டோம், அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னாக்கி அந்த சூட்டுக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து வந்த உடனே நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கூல் பண்ணணும் அந்த மாவை. அந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் திரும்ப என்ன செஞ்சுக்கலாம், அதே மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் அந்த உளுந்தங்களிக்குள்ள மாவு. இது உளுந்து மாவு, பச்சரிசி மாவு 2யுமே தட்டி 2யுமே நான் நல்லா காய போட்டாச்சு. அடுத்து இன்னும் கோதுமை மாவும் நெல்லிக்காய் பவுட்ரு. இது வந்து நெல்லிக்காய் பவுட்ரு. இதையும் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா ஆட் பண்ணிட்டேன். இது இன்னும் கொஞ்சம் அரைப்படணும். ஏன்னா நல்லா காயணும் அப்படின்னாங்க. அதனால் இதை இன்னொரு வாட்டி நல்லா சலிச்சிட்டு மிக்சிலே அரைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாச்சு. இது நெல்லிக்காய் பவுடர். இது வந்து கோதுமை மாவு. எல்லாத்தையுமே நல்லா மையாக அரைச்சி கொடுத்துட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம என்ன தான் கடையில் வாங்கினாலும் வீட்டில் வாங்கி இந்த மாதிரி காய போட்டு அரைச்சி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். பச்சரிசி மாவு, உளுந்த மாவு, கோதுமை மாவு இது எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா காய போட்டிருக்கிறது எல்லாத்தையுமே பாக்ஸில் நல்லா ஏர் டைட் கண்டெய்னரில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1லேருந்து 2 மாதத்துக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாவில் பூச்சி எதுவும் வரக்கூடாது அப்படின்னா ஒரு வத்தல் சேர்த்துக்கோங்க. இல்லை கிராம்பு ஏலக்காய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாசனை திரவியங்கள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமே நமக்கு வந்து பூச்சி எதுவுமே வராது. இது உளுந்து மாவு. உளுந்து மாவில் நம்ம வந்து உளுந்தங்கஞ்சி உளுந்தங்களி செஞ்சுக்கலாம். அரிசி மாவில் இடியாப்பம் கொழுக்கட்டை இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாமே இந்த பச்சரிசி மாவில் செஞ்சுக்கலாம். கோதுமை மாவில் சப்பாத்தி தோசை இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஹோம்மேடாகவே செஞ்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.